திரைப்படங்களில் ஆரம்பத்திலிருந்து கதாநாயகனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவர் திடீரென்று இறுதியில் உண்மை தெரிந்து ஹீரோவுடன் சேர்ந்து வில்லனை விரட்டுவார். ரைவல் டர்ன்ட் ஆலி என்று திரைக்கதையில் கூறுவார்கள். ஜாதகத்தில் அவ்வாறு செய்பவர் ராகு. அனைத்து கதைகளிலும் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். அதேபோல் அனைத்து ஜாதகத்திற்கும் அப்படி ராகு இருக்க மாட்டார். ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை பொறுத்து அவர் குணம். ஆனால் பொதுவாக ராகுவை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. ராகு காலத்தில் வெளியே போகக்கூடாது, ராகு தடை, பயம், ராகு தோஷம், அவ்வளவு கொடியவரா ராகு? மறுபுறம் குரு நல்லவர் என்று சொல்வார்கள். தவறான இடத்தில் குரு இருந்தால் தற்கொலைக்கு கூட தூண்டுவார். அனைத்து கிரகங்களுக்கும் மறுபுறம் உள்ளது. இந்த பதிவில் ராகுவை பற்றி பார்க்கலாம். நரேந்திர மோடியின் ஜாதகத்தில் 5ஆம் இடமான மீனத்தில் ராகு. இதற்கு 2 யோகம் உண்டு. காலசர்ப்ப யோகம். ஆம், யோகம் தோஷம் இல்லை. நான் சொன்ன மறுபுறம் இதுதான். அதுபோல் கோணத்தில் இருப்பதால் திரிகோண யோகம் என்று சொல்லலாம். பல ஆச்சரியமான பலன்களை அள்ளி தருவார் அந்த ராகு. நம் பிரதமர் கதையில் அள்ளி கொடுத்திருக்கிறார். பவர் ஆஃப் மாஸ் ஹைப்னோசிஸ் தருபவர் இந்த ராகு. காலசர்ப்ப யோகத்தால் பொருட்கள் மேல் இருக்கும் ஆசை குறைந்து நாட்டுப்பற்று அதிகரித்து இருக்க வைக்கும். இதே ஜாதகம் வெளிநாட்டில் பிறந்திருந்தால் கப்பல் படை தலைவராக இருந்திருப்பார். ஒபாமாவிற்கு ராகுவால் நீசபங்க ராஜயோகம். ராகுவால் மட்டுமே அது நடந்தது. ஜோதிடத்தில் அவருக்கு ஐஸ்வர்ய காரகன் என்று பொருள் உண்டு. தனம் அல்ல, ஐஸ்வர்யம். மேலோட்டமாக அர்த்தம் ஒன்றாக இருக்கும். ஆனால் தனம் தற்காலிகமானது, ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்பது. பொதுவாக அந்த கோவிலில் ஒரு பிரசாதம் தான் கொடுப்பார்கள். ஆனால் எனக்கு 3 கிடைத்தது என்றால் அது தனம். யாருக்கும் கிடைக்காத பிரசாதம் எனக்கு மட்டும் கிடைத்தது என்றால் அது ஐஸ்வர்யம். அறியாத பொருட்களை கொடுப்பவர் இந்த ராகு. சற்று மேலே பார்த்து வானியல் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கலாம். ஸ்கிப் செய்ய வேண்டாம், 30 வினாடிகளில் முடிந்துவிடும். பூமி சூரியனை சுற்றும் பாதையும் நிலவு பூமியை சுற்றும் பாதையும் நேராக இல்லாமல் சற்றே சாய்வாக இருக்கும். இந்த 2 பாதைகளும் விண்வெளியில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் 2 புள்ளிகளில் வடக்கே இருக்கும் புள்ளியே ராகு ஆகும். இது சந்திரன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஏறிச் செல்லும் புள்ளியாகும். இதற்கு உருவ அமைப்பு அல்லது எடை கிடையாது. இது ஒரு கணித புள்ளி மட்டுமே. இந்த நேர்கோட்டு புள்ளியில் சூரியனும் நிலவும் சந்திக்கும் போதுதான் கிரகணங்கள் ஏற்படுகின்றன. ஜோதிட சாஸ்திரத்திற்கு வருவோம். சனி, சுக்கிரன், கேது மற்றும் புதனை போல் ராகுவும் ஒரு அசுர கிரகம். அடிக்குது பாரு சுக்கிர தசை என்று சொல்லுவோம். ஆனால் அவர் அசுர வகையில் வருவார். அசுர கிரகங்கள் என்பது கெட்ட கிரகங்கள் அல்ல, அது வெறும் ஒரு வகைப்பாடு மட்டுமே. தேவ கிரகங்கள் ஆன்மீகம் மற்றும் ஆத்மாவை குறிக்கும். சூரியன், குரு, செவ்வாய் மற்றும் சந்திரனை போல் அசுர கிரகங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான புத்திசாலித்தனம், செல்வம், ஆடம்பரம், நீதி மற்றும் உலகியல் வெற்றிகளை அள்ளித்தரும் மிகச்சிறந்த சுப பலன்களை கொண்டவையாகும். ராகு குணம் நிழல், நேர் எதிர். ராகு நல்ல இடத்தில் இருந்தால் நாம் கெட்டவராக இருந்தாலும் நல்லவன் என்ற பட்டம் கிடைக்கும். நல்ல இடத்தில் இல்லை என்றால் நல்லவனாக இருந்தாலும் கெட்ட பெயர்தான் கிடைக்கும். சில நேரம் இரவு முழுதும் ஒரே சிக்கலில் மூழ்கி பதில் தெரியாமல் படுப்போம். காலை எழுந்தவுடன் எங்கிருந்தோ அந்த சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வரும். அட ஆமால, இதுக்குதான் ராத்திரி பூரா யோசிச்சியா என்று சொல்லுவோம். அதுதான் ராகு. ஒரு குறிப்பிட்ட காலம் எப்படி ஓடியது என்றே தெரியவில்லை. மிக வேகமாக போன மாதிரி இருந்தது. நல்ல வேளை தப்பித்தோம் என்று சொல்வது ராகுவால். கெட்ட நேரங்கள் நம்மை தாக்கியதை நம்மை உணர விடாமல் தடுப்பார். கலைஞானம் கொடுப்பவர். தோல் வாத்தியங்களுக்கு அதிபதி. மோசமான காலத்தில் காதில் கேட்கும்படி நாதஸ்வர வாத்தியம் ஓடினால் அது சுபமாக மாறும். சுப நிகழ்ச்சிகளில் வாத்தியம் ஒலிப்பதற்கு காரணம் இதுதான். பிரின்சிபலின் செல்ல பிள்ளையாக இருந்தால் கிளாஸ் டீச்சருக்கு பயப்பட வேண்டாம். அதுபோல் அனைத்து கிரகங்களுக்கும் அதிதேவதை உண்டு. ஸ்பெஷல் டிக்கெட். அவரை வழிபட்டால் கிரகத்தின் தாக்கம் கம்மியாகும். கேதுவிற்கு பிள்ளையார், சுக்கிரனுக்கு மகாலட்சுமி, செவ்வாய்க்கு முருகன். அதுபோல் ராகுவிற்கு துர்க்கை அம்மன் அதிதேவதை ஆவார். ராகு நம் மனதின் ஆசைகளையும் குழப்பங்களையும் குறிக்கும் கிரகம். துர்க்கை அம்மனை கும்பிடும் போது ராகுவின் தீய பலன்கள் விலகி நல்ல பலன்களாக மாறும். இதனால் மனதில் இருக்கும் பயம் நீங்கி நல்ல புத்தியும் துணிச்சலும் காரிய வெற்றியும் கிடைக்கும். குறிப்பாக ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உயர்ந்த வழிபாடு. இது ராகுவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும்.
இவ்வளவு நேரம் கேட்டவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ராகு என்பது பாம்பு. நேராக செல்ல முடியாது, மலை சாலைகளைப் போல் கோணலாக போவதுதான் அது நிதர்சனம். வழிகள் சுற்றி வந்தாலும் போகும் இடம் ஒன்றுதான். கவனமாக இருக்க வைப்பார். எதிரே வரும் வாகனத்தை பொறுத்து நம்மை ஓட்ட வைப்பார். நாம் கவனமாக இருந்தால் போகும் இடம் நன்மை தரும். எதிரே வரும் வாகனங்கள் நம்மை நோக்கி வராமல் இருக்க மகா துர்க்கையை துணைக்கு வைக்க வேண்டும். அவள் பார்த்துக் கொள்வாள்.